வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தம்ப்நெயில்லே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. என்ன இது லலிதா அப்படின்னு ஃபோட்டோலாம் போட்டு இது கம்யூனிகேஷன் அப்படிலாம் போட்டிருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்குறப்பயே ஓரளவு கிளியர் ஆயிருக்கும். கிளியர் ஆகாதவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோல அவரு ரீசென்ட் டேஸ்ல வந்து நெறைய நம்ம விளாக்ஸ் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம். எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாம் பார்க்குறது தான். அந்த மாதிரி டே டு டே லைஃப்ல பார்க்கறதுல ஒரு இன்ஸ்பைரிங்கா ஒரு புடிச்சு பார்க்குற ஒரு விளாகரா வந்து லலிதா ஜுவல்லர்ஸோட ஓனர் பார்த்தீங்கன்னா மாறியிருக்கு. வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க பார்க்க நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு ஓனரா இருக்காரு. கிட்டத்தட்ட 85 பிரான்ச்சுக்கு மேல வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா பார்த்தா இந்த மாதிரி விளாக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்படின்னு நானும் போய் பார்த்தேன். பார்த்தா ஒரு ஒரு வீடியோவும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவர் பேசுறதாகட்டும், அவர் செய்யற வேலைகள், ஒரு நார்மல் மனுஷங்கள்லாம் எப்படி, அதாவது நாங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படிங்கிற அந்த மனுஷங்களை நான் சொல்ல வரல. எப்படின்னா நம்ம எவ்வளவோ ரிச்சா இருந்தாலும் நம்ம வெளில வரப்ப கேஷுவலா ஒரு போயிட்டு வர்றது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த அவங்க கம்பெனிக்குள்ள நடக்கிற இந்த சின்ன சின்ன வீடியோஸ் எப்படி மேக் பண்றாங்க, கோல்டு எப்படி மேக் பண்றாங்க, அதெல்லாம் கஸ்டமருக்கு லைவா காட்டணுங்கிறதுக்காக வீடியோஸ் போட்டாரு. அப்புறம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா இந்த விளாக்ஸ் கண்டென்ட், இந்த கோயில் பத்தி இந்த மாதிரி அவங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன வீடியோலாம் வந்து ஒரு கிளிப்பா எடுத்து நமக்காக போட்டுருந்தாரு. அது ரிலேட்டடா வந்து சரி உங்கள்கிட்ட பேசலாம், அவரை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுருக்காரு. அவரு போட்ட வீடியோஸ்ல ஒரு 2-3 சாம்பிளை பார்த்து ரியாக்ட் பண்றது தான் இந்த வீடியோ. சரி, ஓகே மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. புது புது ஷோரூம் ஓப்பனிங் ஆட்ஸுக்கு வேற வேற காஸ்டியூம்ல ஒரே நாள்ல ஷூட் பண்ணிடுவேன். ஒன் டே ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ்ல நிறைய ஆட் எடுக்கிறதுனால நேரமும் பணமும் மிச்சம். ஆட்ஸ்ல செலவு பண்றதை விட அதை கொஞ்சம் மிச்சம் பிடிச்ச கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்றது தான் லலிதா பாலிசி. பாத்தீங்களா, இந்த மாதிரி அவர் வந்து என்னைக்குமே ரெஸ்டே இல்லாம கண்டினியூவா ஆட்ஸும் பண்ணிக்கிட்டு, கடையும் பார்த்துக்கிட்டு, கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணிட்டு, அங்க ஒர்க்கரையும் ஹேண்டில் பண்ணிட்டு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு, ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தாலும் அப்படியே கூலா அப்படியே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு இவரோட வீடியோஸ்ல எல்லாம். அடுத்து பாருங்க, அவரு ரீசெண்ட் டேஸ்ல இப்ப கொடைக்கானல் போன ஒரு 3 வீடியோஸ் வந்து இன்ஸ்டால போட்டிருந்தாரு. அதையும் பார்த்து அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு கிளிப் பாருங்க. என்ன நானே புகுந்துக்க கூடாது, ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்ல. கிரண் கலக்கிட்ட கொலஸ்ட்ரால் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது. எங்களுக்கு பஜ்ஜி தான் முக்கியம். ஹில் ஸ்டேஷன்ல சாயங்காலம் பஜ்ஜி இல்லைன்னா எப்படிங்க? அதுவும் வாழைக்காய், காலிஃபிளவர், மிளகா, வெங்காயம்னு விதவிதமான பஜ்ஜி. கடல மாவுல தண்ணியை ஊற்றி கரைக்கும் போதே பஜ்ஜிய வயிறு வாங்கும். ஆயில் கிட்ட வாலாட்ட கூடாதுங்க, இல்லைன்னா அவர் நம்ம கிட்ட வாலாட்டிடுவாரு. பாருங்க என்ன பொறி பொறிக்கிறாருன்னு. என்ன நானே புகுந்துக்க கூடாது, ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்ல. கிரண் நீ கலக்கிட்ட. ஐ லவ் குக்கிங் ஆல் வெரைட்டிஸ். பிளேட் எல்லாம் எப்படி காரி ஆச்சுன்னு பாருங்க. இந்த மாதிரிதான் சின்ன சின்ன விளாக்ஸ் எல்லாம் போடுவாரு. பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா தான் இவர்கள் போடுறதெல்லாம் இருக்கும். அதுவும் டெய்லி எல்லாம் போட மாட்டாரு. எப்படின்னா ஒரு தடவை டைம் கிடைக்கிறப்ப போடுவாரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சொன்னல இந்த ஸ்டார்டிங்ல வந்து இந்த கோல்டெல்லாம் எப்படி ரெடி பண்றாருன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அதுல ஒரு கிளிப் பாருங்க. இவ்வளோ பெரிய கோல்டு ராட்ல இருந்து என்ன நகை செய்யறோம்னு பாருங்க. ராட் திக்னஸ் மெலிசாக்குவோம், அப்புறம் இது மாதிரி கம்பி ஆக்கி கடைசியில வயர் மாதிரி தின்னாக்குவோம். அத இந்த மெஷின்ல ஃபீட் பண்ணி அதுல செட்டிங்ஸ் பண்ணினா செட் பண்ண பேட்டர்னோட ரன்னிங் லென்த்ல செயின் வரும். லலிதா ஃபேக்டரியில வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ்ல செயின்ஸை லாட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படியே உற்பத்தி விலைக்கு தரும். கட் பண்ண செயினை பஃபிங் பண்ணா அழகழகான மிஷின் கட் செயின்ஸ் ரெடி. ஆனா நான் வந்து இந்த மாதிரி செயின் ரெடி பண்றதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நீங்க யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நான் இந்த மாதிரி ரெடி பண்றதுலாம் ரொம்ப ரேருன்னு இல்லை, பார்த்ததே கிடையாது. அப்படிலாம் எப்படி செய்வாங்கன்னே தெரியாது. ஏதோ கடையில விற்பாங்க, போய் வாங்கிட்டு வருவோம். ஆனா எப்படி செய்யறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு எதுவும் தெரியாது. இவர் இந்த மாதிரி அந்த எப்படிலாம் ரெடி பண்றாங்க, எப்படி ப்ராசஸ்லாம் இருக்கு, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதை செயினா வந்து மேக் பண்றாங்கிற வீடியோ எல்லாம் பாக்குறப்ப பரவாயில்ல, இப்படிதான் மேக் பண்றாங்கன்னு நமக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். நம்பி போய் வாங்குவோம்ல. அவரை கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய இந்த மாதிரி காட்டிட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், சரி ஓகே நல்லா தான் பண்றாங்க, பர்ஃபெக்டா தான் இருக்கு, நம்ம போய் வாங்கலாம் அப்படின்ட்டு. சரி, அடுத்தது
இதுக்கு தான் வேர்ல்ட்ல ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா உதய்பூர்ல இந்த விண்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். 1938 கேட்லாக், 1946 பியூயிக், 1952 வில்லிஸ், 1946 ஷெர்வலே ட்ரக், 1930 ரோல்ஸ் ராய்ஸ். இவ்வளவு ஓல்ட் ஸ்டைல் இருந்து கார் டிசைன் இப்போ எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. கார் தவிர இந்த மாதிரி பழமையான வண்டியும் அங்க டிஸ்பிளேல இருந்தது. அந்த காலத்து பெட்ரோல் பம்ப் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு தான் வேர்ல்ட்ல ஃபைட் நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா கொஞ்சம் டிஃப்ரெண்டான இடம்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெட்ரோல் பம்ப்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு அந்த காலத்துல. இதனாலதான் சொன்னேன் இந்த வீடியோஸ்ல எல்லாம் அப்படி இருக்கு. அடுத்தது வந்து தஞ்சை சைடு போயிருக்காரு, நம்ம ஊர் சைடு பாப்போம். இது தஞ்சை பெரிய கோயில் தான். இந்த கோபுரத்தை நாள் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கலாம். 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு ஒர்க்மேன்ஷிப்பா ராஜராஜ கிங் முதல்ல வாராகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் புருதேஸ்வர பாப்பாராம். நாமளும் அவரையே ஃபாலோ பண்ணுவோம். எப்பா எவ்வளவு பெரிய நந்தி, உள்ள போக போக அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுது. சம்பர ஹாலிடே ஸ்டார்ட் ஆனதுனால எங்க பார்த்தாலும் ஸ்கூல் பசங்க தான். இங்க மக்கள் டக்குன்னு மிங்கில் ஆறாங்க. இந்த கோவில் இவங்களும் கண்டிப்பா பார்க்கணும்னுட்டு வைஃபையும் பையனும் அழைச்சுக்கிட்டு செகண்ட் டைம் வந்தேன். எல்லாரும் பெரிய கோவில் அந்த தஞ்சாவூர் மக்கள். இன்னைக்குமே தஞ்சை மக்கள்னாலே ஒரு தனி பெருமை தான். ஏன்னா ராஜராஜ சோழனோட ஊராச்சு. சரி, ஓகே மகளே, நம்ம இவரை பத்தி நிறைய வீடியோ தெரிஞ்சுப்போம். சரி, நானும் இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சேன். சரி, என்ன ஒண்ணு நமக்கு தோன்றதை நம்ம பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஆக்சுவலா சொல்ல போனா கண்டென்ட் இல்லை, அதான் ரியாலிட்டி. அதனால சரி ஏதோ ஒன்று பார்ப்போமே அப்படியே. சரி, இதை பார்த்துட்டே இருந்தேன். சரி, இதே ஒரு விளாகா போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாலையும் இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. இதே போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நன்றி.